தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. சுந்தர் சி இயக்கத்தில் உருவான மதகஜராஜா திரைப்படம் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ரிலீஸ் செய்யப்பட இருக்கு. இந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நடிகர் விஷால் கைகள் நடுக்கத்தோட தடுமாற்றத்தோட பேசும் வீடியோ சோசியல் மீடியாவில் பரவி வருது. இதை பார்த்த பலரும் விஷாலுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தமிழ் திரையுலகோட முன்னணி நடிகரில் ஒருவர் விஷால். செல்லம்மை திரைப்படம் மூலம் திரையுலக அறிமுகமான இவர் சண்டைகோழி, தாமிரபரணின்னு பல ஹிட் படங்களை கொடுத்து டாப் நடிகரில் ஒருவராக இருக்காரு. நடிகர் சங்க பொதுச் செயலராகவும் இருக்கும் விஷால் படு ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட சூழலில் தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு இவர் நடிப்பில் உருவான மதகஜராஜா படத்தை இப்போ ரிலீஸ் செய்ய போகிறோம் அப்படின்ற அறிவிப்பு வந்தது. ஜனவரி 12ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதுக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும் சென்னையில் நடைபெற்றது. இதில் நடிகர் விஷால், டைரக்டர் சுந்தர் சி உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க. இந்த நிகழ்ச்சியை பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் டிடி தொகுத்து வழங்கினாங்க. நிகழ்ச்சியில் நடிகர் விஷால் பேசிகிட்டு இருந்தார். பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளிச்சிட்டு இருந்தார். அப்போது அவரால் பேசவே முடியாத அளவுக்கு அவரோட கைகள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் விழா தொகுப்பாளர்களும் சரி, விழா ஏற்பாட்டாளரும் சரி, அவரை சோஃபாவில் அமர வச்சு அதுக்கப்புறம் கேள்விகளை தொடர்ந்து கேட்டாங்க. இது தொடர்பான காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. ஆக்ஷன் ஹீரோவாக பட்டையை கிளப்பிய விஷாலை இப்படி பார்க்க வருத்தமாக இருக்குது அப்படின்னு அவரது ரசிகர்கள் சிலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வர்றாங்க. அதே போல் விஷால் தனது உடல்நலில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் அவருக்கு அட்வைஸ் செய்யும் விதமாகவும் பலரும் பதிவிட்டு வர்றாங்க. விஷாலுக்கு கை நடுக்கம் மட்டுமின்றி குரலும் நடுக்கத்தோடு தான் இருக்குது அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அவருக்கு காய்ச்சல் அடிப்பதாகவும் பட ப்ரொமோஷனுக்காக தான் காய்ச்சலுடன் வந்ததால் தான் இந்த குரல் நடுக்கமும் கை நடுக்கமும் இருக்குது அப்படின்னு மேடையிலேயே டிடி விளக்கம் கொடுத்துருந்தாங்க. முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய விஷால், ஜெமினி பட தயாரிப்பு நிறுவனம் மீண்டும் முழுமையாக தயாரிப்பு பணிக்கு வரணும். இந்த ஆண்டு எனக்கு சிறந்த நடிகருக்கான அவார்டு கிடைக்காம போகலாம், ஆனால் சிறந்த பாடகருக்கான அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு இந்த படப்பிடிப்பின் போது நடந்த நிகழ்வு ஒன்றையும் பேசியிருந்தார். அதாவது விஜய் ஆண்டனி என்னிடம் எனக்கு ஒரு பாடகர் வேணும், அவர் இதுக்கப்புறம் பாடவே கூடாது, அப்படி ஒரு பாடகர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி என்னை பாட வச்சுருந்தாரு அப்படின்னு இந்த மாதிரியான சுவாரஸ்யமான சம்பவங்களையும் பேசியிருந்தார். மதகஜராஜா படம் தன்னுடைய கேரியரிலேயே தனக்கு மிகவும் பிடித்தமான படம்னு விஷால் கூறியதால் அவரது ரசிகர்கள் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கதாகவும் டைரக்டர் சுந்தர் சி தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் கழித்து படம் ரிலீஸ் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால எனக்கு பயம் ஏற்பட்டுச்சு. ஆன்லைனில் எல்லோரும் ட்ரோல் பண்ணுவாங்களே அப்படின்லாம் கூட யோசித்தேன். ஆனால் உங்களோட வரவேற்பு அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சுந்தர் சி தெரிவிச்சிருந்தார். இந்த ஈவெண்ட், இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையுமே தாண்டி விஷாலோட உடல்நிலை தான் இப்போ மிக பெரும் பேசு பொருளாக மாறி இருக்குது. விஷாலுக்கு என்ன ஆச்சு, அவருக்கு என்ன விதமான நோய் இருக்குது, டிடி ஸ்டேஜ்லேயே அவருக்கு வைரஸ் காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. வைரஸ் காய்ச்சல்னா என்ன மாதிரியான வைரஸ் காய்ச்சல் அப்படின்னு பலருமே தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.